வணக்கம். 14-12 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ விகாரி கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. ராகு காலம் 9 to 10:30, குளிகை 6 to 7:30, யமகண்டம் 1 to 3. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:21, கரணம் 12 to 1:30, சந்திராஷ்டமம் மூலம், திதி திருதியை. மேஷம், காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள். தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும். மனதில் உற்சாகம் நிறைந்திருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பு ஒன்றுக்கு உங்கள் பெயர் பரிந்துரைப்பார்கள். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். வியாபாரத்தில் பற்றுவரவு சுமூகமாக நடைபெறும். பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ரிஷபம், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆனாலும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். எதிரிகளால் மறைமுக தொந்தரவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணிகளை உற்சாகமாக செய்து அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. சக பணியாளர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களோட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாலையில் நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியோட ஆதாயம் தருவதாக இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. மிதுனம், புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் மற்றவங்களை அனுசரித்து செல்லவும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத செலவுகளால் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். மாலையில் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணி சுமை இருந்தாலும் சக பணியாளர்கள் உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராத்தான் இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகாரிகள்னால காரிய அனுகூலம் உண்டாகும். கடகம், எதிர்பாராத பணவரவு உண்டாகும். தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சி உண்டாகும். மாலையில உறவினர்களோட வருகையினால குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும். பிள்ளைகள்னால பெருமை உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வழியில எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதிய முயற்சிகளை காலையிலே தொடங்குவது சாதகமா முடியும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையோட தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க. சிம்மம், மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தை வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய பிரமுகர்களோட அறிமுகம் கிடைக்கிறதோட அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகாரிகள்னால பாராட்டுகள் மனதுக்கு உற்சாகம் தரும். வியாபாரத்துக்கு பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சகோதரர்கள்னால ஆதாயம் உண்டாகும். கன்னி, தாயின் அன்பும் ஆதரவும் வயிறான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்துல கவனம் தேவை. பிள்ளைகளோட தேவைகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப விஷயமா சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். அலுவலகத்துல பணிச்சுமை குறையும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை உண்டாகும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை வழி உறவுகள்னால சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். துலாம், புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உங்கள் பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களோட விவாதம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். விருச்சிகம், மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணையோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. துணிச்சலா சில முடிவுகளை எடுப்பீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் உங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். அனிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் மாமனோன் வழியில ஆதாயம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சி ஏற்படும். தனுசு, மனதில் சஞ்சலம் ஏற்படும். வீண் செலவுகள்னால கையிருப்பு கரையும். தாய் வழி உறவுகள்னால செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார். அவர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனையை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவுகள்னால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கிய பிரமுகர்களோட அறிமுகமும் அதனால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீண் அலைச்சல் காரணமா உடல் அசதி ஏற்படக்கூடும். மகரம், மனதுல உற்சாகம் உண்டாகும். சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். கும்பம், திடீர் செலவுகள் ஏற்படும். தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். மற்றவங்களோட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. நிர்வாகத்திடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால செலவுகளும் ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உணவு விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது அவசியம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய் தேவைகளை நிறைவேற்றி ஆசி பெறும் வாய்ப்பு ஏற்படும். மீனம், உற்சாகமான நாள். வாழ்க்கை துணை வழியில் சுப செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் தேவை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வார்கள். குடும்பத்தில் மற்றவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பது உற்சாகம் தரும். பங்குதாரர்களோட ஆதாயம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவுகள்னால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகையினால மகிழ்ச்சி உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகள்னால ஆதாயம் ஏற்படக்கூடும். நண்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் நல்ல மனதுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களை தேடி வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.